கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பணக்கார வாலிபர் ஒரு காஸ்ட்லியான கார்ல போயிட்டு இருந்தாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார். உடனே அவர் காரை சரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நட்டா பார்த்தாரு, எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. அந்த கார்ல என்ன பிரச்சனைன்னே அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வந்து, நான் அந்த காரை சரி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டாரு. அந்த வாலிபன் மனசுல நினைச்சாரு, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல, இந்த வயதானவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு நினைச்சாரு. 5 மினிட்ஸ்ல அந்த காரை சரி பண்ணிட்டாரு. அந்த வயதானவர்கிட்ட அந்த வாலிபன் கேட்டா, எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சரி பண்ணிட்டீங்க? வயதானவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கேள்வி, குழப்பங்கள் இப்படி எது வரும்போதுனாலும் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் உங்களை படைக்கலங்க, ஏசப்பா தான் உங்களை படைச்சாங்க. உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஏசப்பால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. ஒரு வீட்டுல கூரை இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள வெயில், மழை, தூசி எல்லாம் வந்துடும். அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டுல பாடு, பிரச்சனை, கஷ்டம். எதிரியாகிய சாத்தான் வந்து அந்த குடும்பத்தையே அழிச்சிருவான். உங்க வீட்லயும் குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. பெரியை உயர்த்தெழுந்தார். மத்தேயு 25:4. இயேசுவின் செல்லங்கள். Psalms 100, making joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness, come before his presence with singing. Know ye that the Lord is God, that hath made us, and not we ourselves. We are his people, and sheep of his pastures. Enter into gates with thanks, we will understood, and us to all generation. Amen. இயேசுவின் செல்லங்கள். ஆகாலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தோலிக்கரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சுத்திங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த சத்தத்துக்கு நேராக இட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை சுத்திங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிட கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். சங்கீதம் 136. ஆமென். ஆமென்.
உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏசப்பா தேவை. ஆனா அந்த இயேசுவுக்கும் நானும் நீங்க தேவைங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்களே, அப்ப இயேசு அறியாதவங்க இயேசு அறியறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் மேல அன்பு இருக்குதாங்க, நீங்க சும்மாவே இருக்க முடியாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா, ஆண்டவர் உங்களை கட்டவிழ்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எத்தனை சந்தோஷமானதுங்க. நமக்கு ஆறுதல் படுத்துக்கிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண செய்வார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த செய்தி கேட்கிற நீங்க எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள், அவமானங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உயிரோடு தாங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற ஜெபம் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரிடத்துல பேசணும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடணுமா. இந்த வாயை திறந்து நம்ம பேசணுங்க. நம்ம மனுஷங்கள்ட்ட எல்லாம் எவ்வளவு பேசுறோம். நம்ம படைச்ச ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம், யோசிக்கிறோம், நேரம் பார்க்கிறோம், சாக்கு போக்கு சொல்றோம். இல்லைங்க, சும்மா பேசணும், கேஷுவலா பேசணும். அல்லேலூயா. நம்ம வாய் திறந்து பேசுவதில் அவ்வளவு வல்லமா இருக்குதுங்க. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் சங்கீத புஸ்தகங்களை நீங்க அடிக்கடி வாசித்து பாருங்க. அவனாவே அவன் பேசிக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்றான். அல்லேலூயா. சிறுபிள்ளை போல மாறணுங்க. இப்ப நான் எப்பொழுதுமே எனக்கு நெருக்கங்கள், கவலைகள், கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, தள்ளாடுதல் இருக்கு, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நினைச்சுவேன். அப்படி வலது ரொம்ப ஏசப்பா எங்கூட தானே இருக்கீங்க. அவ்வளவுதான். நம்ம அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட வேண்டியதானே. நம்ம முன்னுக்கு கோழியாத்தே இருந்தாலும் தாவீது செய்யறது என்ன தெரியுமாங்க? யுத்தம் கர்த்தருடையது. ஆனா நீங்களும் நானும் தான் வாழ்க்கையில போராட போறோம், யுத்தம் பண்ண போறோம். ஆனா அது உண்மையா இருந்தாலும் நம்மளால என்னங்க செய்ய முடியும்? நம்ம தோத்துக்கிட்டே தான் இருப்போம், பயந்துகிட்டே தான் இருப்போம். நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லிடணும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தான் இந்த குடும்ப வாழ்க்கையை எதிர்கொள்ள போறேன், நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன். ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது, நீங்க எல்லாம் பார்த்துக்கிருவீங்க. இப்படி சொல்லணுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தனக்குத்தானே பேசிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. என் முழு உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நீங்க சொல்லணும். நான் சொல்லிக்கிறேன், அடே கணேசா, ஏசப்பா செய்த சகல உபகாரத்தை நீ மறக்காதடா. அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுவரை நடத்தினவர் இன்னும் உங்களை நடத்துவார். அமேன். எனக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் கட்டாயமாக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் என்னுடைய ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது புதிதாக பயிற்சியில ஒரு 200க்கும் அதிகமான மிஸ்டரிகள் சேர்ந்திருக்கிறார்கள். வட மாநிலத்திலும் சரி, இங்கு அநேகர் தேவராட்களாக சேர்ந்திருக்கிறார்கள். 1 மணி நேர மிஸ்டரிகளாக சேர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் எங்கேயும் ட்ரைனிங் மிஸ்டரியாவும் சேர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய மிஸ்டரியோடைய எண்ணிக்கை 1000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. நீங்க இவனுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நீங்க வரல, சரி, முழு நேர ஊழியக்காரர்களை தாங்கவாத செய்யணும். அல்லேலூயா. ஆண்டு மேல அன்பு இருக்குதாங்க. நீங்க சும்மாவே இருக்க முடியாதுங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்களுக்கு ஏசப்ப மேல அன்பு இருக்குதா, நன்றி உணர்வு இருக்குதா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது செய்வீங்க. அல்லேலூயா. அதனால இந்த ஊழியத்திற்காக இன்னும் உங்களுடைய அதிகமான ஜெபங்கள் தேவை. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். நாங்கள் போன மே மாசத்துல இருந்து எந்த வீடுகள்லையும் போய் காணிக்கை கலெக்ட் பண்ண எங்களுடைய முழு நேர ஊழியர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். இதுல சில பேருக்கு வருத்தம். கணேசனுக்கு ஃபாரின் ஃபண்டுனா வந்ததுனால அவன் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி காணிக்கை வாங்குறதுக்கு நேரம் இல்லை, சோம்பேறி ஆயிட்டான், ஃபண்ட் அப்படியே குமையுது. இல்லைங்க,
நீங்க கொடுக்குற காணிக்கை எதுக்காக கொடுக்குறீங்க? கிராமங்கள்ல எழுப்புதல் வரணும், கிராமத்துல இருக்கிற ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தானங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு நான் காணிக்க வாங்க வர்றதுனால எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் சும்மா விடுவீங்களா? தண்ணி கொடுப்பீங்க தானங்க, தமிழ் கல்ச்சர். ஒரு டீயோ காஃபியோ கொடுப்பீங்க, ஒரு வாழைப்பழம், மிச்சர், சேவை, இதெல்லாம் உபசரிக்கிறாங்களேங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்? உங்களை நான் விசாரிக்கணும், உங்களுடைய குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும். நீங்க சில ஜெப குறிப்புகளை நீங்க கொடுப்பீங்க, நல்லது. நான் எங்க ஊழியத்துல இருக்கிற அப்டேட்ஸ்கள், இன்னும் எங்களுக்கு என்ன சவால்கள் இருக்கு, உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நானும் என்னுடைய ஊழியர்களை ஷேர் பண்ணுவேன். ஒரு 1/2 hour ஆயிடுது இல்லைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. அதுதான் கிராமத்துல பீக்கா ஊழியம் செய்யற இடங்க. எழுப்புதல் நேரமே அதான். என் ஊழியக்காரங்க ஒரு 6 to 8 மணி வரைக்கும் கிராமத்துல இருக்கணும். அப்பதான் வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அங்க ஸ்கூல் காலேஜஸ் விட்டு வருவாங்க. ஒருவேளை சிறு பிள்ளைகளை சந்திக்கிறது ஒரு சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 6, 7 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து சில யூத்துக்களை நம்ம சந்திக்கணும்ல. இப்போ நம்ம போன வருஷம் May 1 வாலிபர் முகாம் திருச்சியில ஒழுங்கு செய்தோம். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்தாங்க. அவங்கள பின்தொடர் பணி செய்யணும்ல. இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும், அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் செய்யற நேரமே அந்த நேரம் தாங்க. இப்ப 8 மணி வரையாவது கிராமத்துல தங்கணும். அப்பதான் அந்த வாலிபர்கள் எல்லாம் பின்தொடர் பணி செய்யணும். சில பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டோம், அவங்ககிட்ட நேரம் செலவழிக்கணும். கிராமத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜெபக்குள்ள ஆரம்பிக்கணும். 8 மணிக்கு மேல அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி உங்க வீட்டுக்கு வரதா இருந்தா 9 மணிக்கு மேல ஆயிரும். அது உங்களுக்கும் கஷ்டம் தானுங்க. அதனாலதான் முழு நேர ஊழியர்கள் எந்த வீடுகளுக்கும் போக வேண்டாம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். யாரும் தவறா எடுத்துக்கலாதீங்க. உங்க காணிக்கை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே வேணும்னு சொன்னா உங்களால முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி உங்க காணிக்கையில எனக்கு அனுப்பி வச்சு தாங்க. எவ்வளோ டெக்னாலஜி இருக்குதுங்க. யாரையாவது ஒரு உதவி கேளுங்க. இல்லை நீங்க மணி ஆர்டர் பண்ணலாம், பேங்க்ல போய் சொல்லலாம், இல்லை செல்போன் மூலியமா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். ஒருவேளை நான் இப்படியும் கேட்குறேன், முழு நேர ஊழியர்கள் தான் வரமாட்டாங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாரம் கொடுக்குறாரா? டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்க ஒதுக்கி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் இடத்துல இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி காணிக்க சேகரித்து கூட நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஊழியம் தாங்க. அப்பொழுதுதான் நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். ஜெபிங்கள் ஐயா. ஒருவேளை என்னால அப்படின்னா அனுப்பவும் முடியாதா? பரவாயில்லைங்க, நீங்க ஜெபிச்சுக்கோங்க. உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய எண்ணெயும் எங்களுடைய மிஸ்டரிகளை வல்லமையோடு எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தை காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், செய்தி என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உங்களிடத்தில் பேசுகிற ஒரு வேலை. 1. 2 என்ன தெரியுமாங்க? உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு வேலை. 2 இருக்குது. ஆனா இன்னைக்கு செய்திங்கிறது 90% கிறிஸ்தவங்க. இந்த ஊழியக்காரர் பேசுகிறார், கணேசன் பேசுகிறார், ஏசப்பா என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, என் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லிதான் செய்தியை கேட்கிறோம். அது ஒரு பாட்டுங்க. உங்க எதிர்பார்ப்புகளையும் இந்த செய்தி மூலயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவருடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இயேசு தேவைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஒண்ணு தெரியுமாங்க, அது உண்மைதான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏசப்பா தேவை. ஆனா அந்த இயேசுவுக்கும் நானும் நீங்க தேவைங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியுமாங்க? அல்லேலூயா. எழுப்புதல் வரலைன்னா எப்படிங்க வரும்? நம்ம எல்லாம் சுயநலமாக தான் ஆண்டவரை தேடுறோம். கற்பனையில, புதிய ஏற்பாட்டு கற்பனையில 2 கற்பனைங்க. 1 என்ன? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும். அது முதல் கற்பனை. அந்த கற்பனை கீழ்ப்படிஞ்சு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், காணிக்கையில செலுத்துகிறோம். இது முதல் கற்பனை கிறிஸ்தவங்க. 2வது கற்பனை என்ன? உன்னை போல் பிறரை நேசி.
நீங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்களே, அப்ப இயேசு அறியாதவங்க இயேசு அறியறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். குஷ்டரோகிகள் 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் புத்தகத்துல எழுதி இருக்குது. அவங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சுங்க, நற்செய்தி தெரிஞ்சிருச்சுங்க. பண்டங்கள், தானிய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க வயிறார சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, அடுத்த கூடாரத்துக்கு போறாங்க, எல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு குற்ற மனச்சாட்சி வருது பாருங்க. நாம் செய்வது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை தெரியாம ஊருக்குள்ள எல்லா பயத்தோடு கூட தங்கி விட்டார்கள். இதை நாம் போய் அவங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி உணர்வு வருகிறது. அதுதாங்க முழு கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாய். நீ எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட? யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவித்தார், இல்ல யாரோ ஒருவர் உங்களுக்காக உங்கள் பெயர்களை சொல்லி உங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? நாம ஆண்டவர் ருசி பார்த்துட்டோம்ல, மற்றவங்க ருசி பார்க்கிறதுக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? அன்பு சகோதரனே, நீ இயேசுவுக்கு நீங்கள் தேவை. அன்பு சகோதரி, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா அங்கு ஒரு 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 தனிப்பட்ட ஒரு நபரோடு கூட ஆண்டவர் பேசுகிற கான்வர்சேஷன் தான் இதுல எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு அதிகாரம் ஃபுல்லாங்க அவனோடு கூட நேரம் ஒதுக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இந்த மோசஸ் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. மோசஸ், நீ எனக்கு தேவைப்பா, அதனாலதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னா எப்பங்க தெரிந்து கொண்டாரு? எரேமியா 1ஆம் அதிகாரத்தின்படி, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உருவாவதற்கு முன்னமே அறிந்திருக்கிறாய். இந்த எரேமியா எனக்கு தேவை. எதுக்காக? நான் ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி முன்குறிக்கிறார். பாருங்க, இந்த மோசஸை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? இவனை கொண்டுதான் லட்சக்கணக்கான அடிமைத்தனத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாடுகள் படுகிறார்கள், கண்ணீர் வடிகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். என் ஜனங்களை நான் விடுவிக்கும்படி எனக்கு ஒரே ஒரு நபர் தேவை. அது யார்? மோசஸ். அவனை அற்புதமாக அவனை சிருஷ்டிக்கிறார், அவனை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, பிறந்த உடனே அவன் ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே கொல்லப்படணும். ஆனால் ஆண்டவர் இவன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறதுனால அவன் உயிரை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலைங்க, ஒப்பு கொடுக்கலைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, மரண பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் சித்தம் இல்லாம ஆண்டவருடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறி முடியாம உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மருத்துவச்சிகள் கண்களை தயவெடுக்க செய்கிறார். ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தாயாரை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தாயார் 3 மாத அளவும் கற்ப வேதனைப்பட்டு அவனை வளர்க்கிறார்கள். கண்ணு 24 hours முடிச்சிருக்கணுங்க. ஏன்னா இந்த பிள்ளை அழுகிற சத்தம் வீட்டுக்கு வெளியே கிடைச்சுன்னா உடனே போர்வீர்கள் வந்து தலையை சீவிடுவாங்க. எத்தனை வேதனை தெரியுமாங்க. ஒரு தாயாரால் இரவும் மகளும் அலர்ட்டா இருக்க முடியுமா? பாருங்கள், அப்படிப்பட்ட தியாகம் உள்ள ஒரு அர்ப்பணிப்பு தான் ஒரு மோசை என்ற தலைவனை உருவாக்கினது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் அந்த மோசஸ் அம்மாவுக்கு இருக்கிற சாக்ரிஃபைஸ் வேணுங்க, தியாகம் வேணுங்க, அன்பு வேணுங்க. அப்பொழுதுதான் உலகத்தை கலக்கிற லட்சங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற ஒரு ஊழியக்காரனை உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மோசஸ் உருவாவதற்கு ஆண்டவர் அந்த தாயாருடைய தியாகம் உண்மை ஐயா. எவ்வளவு அற்புதமாக ஒரு தாயாரை கொடுத்து, ஒருவேளை அந்த மோசஸை கைவிட்டுறாங்க. ஒரு நாள் நைல் நதி இல்லை, அப்படி விட்டுறாங்க, ஒரு சின்ன போட் செஞ்சு விட்டுறாங்க. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, சரியா அந்த நேரத்துல அந்த ராஜகுமாரத்தை அங்க அந்த இடத்திற்கு தண்ணீர் அணையில் வர வைக்கிறார், அவருடைய கண்களை பட வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அன்பு ஐயா. நான் சொல்றேன்,
மனிதனுடைய கண்கள்ல தயவு எடுக்க செய்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? இந்த செய்தி கேட்கிற சகோதரி உன் வாழ்க்கை திரும்பி பாருங்க. யாரோ ஒரு சிலர் உனக்காக இரக்கம் வைத்து அவருடைய கண்கள் தயவெடுக்க செய்ததனால்தான் இன்றைக்கு இத்தனை ஆசீர்வாதமான பாத்திரமாக நீ இருக்கிறாய். அந்த ராஜகுமாரத்தினுடைய கண்களில் தயவெடுக்க செய்கிறார். ஒருவருடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சிநேகிதராக மாறுவார்களாம். இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்த ஆண்டவர் ஒண்ணு முன்குறிச்சிட்டா எல்லாருடைய கண்கள்லயும் ஆண்டவர் தயவெடுக்க கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ராஜ அரண்மனையிலே வளர்க்கிறார் ஆண்டவர். எல்லா எகிப்துல இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் எடுக்கிறார்கள், வேதனைப்பட்டு முறையிடுகிறார்கள். அப்பொழுது என்ன நினைச்சிருப்பாரு, எனக்கு கொஞ்ச நாள் தான் என் ஊழியக்காரன் உருவாக்கிட்டு இருக்கிறான், என் மோசஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிறான், பொறுங்க, கொஞ்ச நாள் தான் அந்த வேதனை, கொஞ்ச நாள் தான் வேதனை. எப்பொழுதுமே நம்ம அழும்போது ஆண்டவர் வாழ்க்கை முழுவதும் அழ வைக்க மாட்டார், ஒரு வழியை உண்டாக்குவார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் உண்டாக்குற ஒரு வழி என்ன? மோசஸ் என்கிற வழி. அந்த மோசஸை பயன்படுத்த போகிறேன், இவன் வளருகிறான், கொஞ்ச நாள் தான் என்று காத்திருக்கிறார் இந்த மோசஸ்க்காக. பாருங்க, அப்படி உண்டாக்கப்பட்ட இந்த மோசஸ்ட ஆண்டவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் 3ஆம் அதிகாரத்துல. இதை திரும்ப நான் வாசித்து பாக்குறேங்க, அழுறேங்க. இவனை தன்னை கவனிக்க வைக்கணும்னு சொல்லி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு அற்புத காட்சி. அந்த முச்செடி எரிந்து வெந்து போகாமல் இருக்கிறது. இது என்னடா அற்புதம்! அவனை தம்பக்கமாக எழுப்புவதற்கு ஒரு அற்புதத்தை அவனை காண செய்கிறார். அன்பு சகோதரனே, எங்க 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்கள். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இதாங்க அற்புதம். இந்த செய்தி கேட்கிற சகோதரி மோச இடத்திலே தன்னுடைய பாரத்தை சொல்லுவதற்கு, தான் எதற்காக உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன், நீ எனக்கு தேவை என்பதை சொல்லுவதற்கு, அவனை தம்பக்கமா இழுப்பதற்கு ஒரு அற்புத காட்சியை காண செய்கிறார். நீங்க ஏங்க கிறிஸ்தவனா மாறுனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்திருக்கிறார், காண செய்திருக்கிறார். உங்க வாழ்நாள திரும்பி பாருங்க. இப்ப இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்னு நீங்க நினைச்சீங்களா? எவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தார், பிசினஸ் கொடுத்தார், சொந்த வீடை கட்டி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். நீங்கள் கண்டிராத அற்புதத்தை எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அற்புதத்தை செய்து தம்பக்கமாக இழுக்கிறார் அவர். முச்செடி எரிந்து வெந்து போகாமல் இருக்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கைகால் ரத்தம் வந்துச்சு, ஆனா என் உயிர் போலங்க. என்னை சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் கொரோனால செத்து போயிட்டாங்க, ஆனா அந்த கொரோனா வியாதி என்ன தாக்கலைங்க. அல்லேலூயா. கடன் பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஆனா நான் முங்கலை. அவமான நிந்தைகள் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னை நிற்க வைத்தார். அல்லேலூயா. முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை திரும்பிப்பார். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. அப்படி ஒரு அற்புத காட்சியை காண செய்து அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். மோசஸ், நீ எனக்கு வேணும்பா, உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. நீங்க 6ஆம் வசனம் பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகி உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் பின்பகுதியிலே சொல்கிற 7-8 வாசனம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டின் மித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கிய கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில்
கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். நீ இஸ்ரவேல் புத்திரராய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா, உன்னை அனுப்புவேன் வா என்று அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரியே, இன்றைக்கு இந்திய தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு என்ற பெயரை கூட கட்டிடாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னை அனுப்புவேன் வா, வா, அவருடைய சமூகத்திற்கு வா. அவர் கற்றுக் கொடுப்பார், காரியங்களை கற்றுக் கொடுப்பார். என்னால் பேச முடியாது என்று சொல்கிறார், பேசுவதற்கு அவர் ஒரு திட்டத்தை கொடுப்பார். என் ஜனங்களை என்னை நம்ப மாட்டார் என்று சொல்லுகிறாயா, பயப்படாத, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு அற்புத அடையாளத்தை நான் செய்து காண்பிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, அவனுடைய கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. 13ஆம் வசனத்துல நீங்க வாசி பாருங்க. அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நிறைய பேர் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவர் சிறுபிள்ளை பதில் சொல்ல. அதற்கு தேவன் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கவே தன்னுடைய பேரை சொல்லுகிறார். நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதுங்க, நமக்கு அவர் யாருன்னு தெரியல, அவர் பத்தி இன்னும் முழுசாவே தெரியல. ஆனா அவருக்கு நம்ம பேர் தெரியுது. இவனை போய் மோசன்ட்டு பேர் சொல்லிதான் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு அவர் தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவரால் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய முடியும்னு தெரியல. அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஃபுல்லாங்க. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஒரு கலெக்டர் வேலைக்கு போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிரும். அந்த வேலைக்காக நாம ஆயத்தமாகிறோம். நீட் எழுதுவதற்கு வருஷம் ஃபுல்லா படிக்கிறான். நிறைய பேர் நினைச்சிரும் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கிற நண்பர் வீட்டு பிள்ளைகள் எனக்கு தெரியும். அந்த வேலையை நான் கிடைக்கணும்னு சொல்லி நாம் ஆயத்தமாகிறோம். ஆனா இவர் பாருங்க, அவருக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஜாப் இருக்குதுங்க. அந்த ஜாப்புக்காக என்னையும் தேடி என்னை ஆயத்தப்படுத்த அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன அற்புதம் உள்ள ஆண்டவர் ஐயா! எப்பொழுதிருந்து ஆண்டவர் முயற்சிக்கிறார்? மோசஸ் பிறந்ததிலிருந்து அவனை இப்படிப்பட்ட ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, ஒருவேளை நான் ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தேன், ஏன் இந்த பாடுகள், இந்த ஊழியத்தை விட்டு நான் பின்மாற்றமாகி மறுபடியும் வேலைக்கு போகிறேன், நல்ல வேலை கிடைச்ச போய்வேன்னு சொல்லி ஒருவேளை சந்தேகத்தோடு பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற இல்ல, இப்படிப்பட்ட கனமுள்ள ஊழியத்தை செய்வதற்காகத்தான் உன்னை தாயின் கருவிலை உன்னை முன்முறைத்தனே. எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள் வரும்போது உன்னை ஜீவனோடு நான் காத்து கொண்டேன். நீ எனக்கு தேவை. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல அன்று சொல்ற சீசர்களை பார்த்து, அப்பா நீங்க 2 கிராமத்துக்கு போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கழுத குட்டி கட்டி கிடக்கும் முச்சந்தியில அதை கட்டவில்ங்க. அது அவிழ்க்கும் போது ஒருத்தர் வந்து கேட்பான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரி, நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கட்டவிழ்ப்பார். எதற்காக தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதியாக மாற வேண்டும். நீங்கள் கட்டப்பட்ட கழுதிகளாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், ஏதோ எதிர்காலத்தில் உள்ள பயங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப வேளையில இயேசுவே என் கட்டுக்களை அவிழ்த்து விடும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் உன்னுடைய கட்டுக்களை அவிழ்ப்பார். உன் வியாதி கட்டுகளை அவிழ்ப்பார். கடன் பிரச்சனை உள்ள அந்த கட்டுகளை அவிழ்ப்பார். பயம் என்ற கட்டுகளை அவிழ்ப்பார். எதற்காக? நீங்க ஆண்டவருக்கு வேணுங்க. உங்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்காக தெரியுமா? அவரை சுமப்பதற்காக, அவருடைய தரிசனத்தை சுமப்பதற்காக. மோசே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்க மத்தியில பேசுகிற என் பேர் கணேசன்ங்க. சும்மா நான் கிராமத்துல ஒரு வியாதி பிடியில மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தேன். அவ்வளவுதாங்க, டாக்டர் என்ன செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க இருதய வியாதினால. அழுறேன். ஆனால்
என் இயேசு என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் ஐயா. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா, சுகம் கொடுத்தார். எதற்காக? நான் அவருக்கு தேவையா இருந்திருக்கிறேங்க. அவருடைய ஜாப்புக்காக. அவர்கிட்ட நிறைய வேகன்சி இருக்குதுங்க. இப்ப எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா? கிராமங்கள்ல ஃபுல்லா போகணும், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். யாராவது வியாதிசர் வந்துட்டான்னா கஷ்டமான வேலை கிடையாதுங்க, இந்த கையை வைக்கணுங்க. அல்லேலூயா, எத்தனை அன்புள்ள வேலை ஐயா. இந்த ஒரு வேலைக்காக என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் ஐயா, என்னை சுகப்படுத்தினார் ஐயா, சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா. இந்த கணேசன் என்ற கழுதை இயேசுவுக்கு வேண்டும். மோசே, நீ எனக்கு வேண்டும், நீ வா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியை, ஏதோ ஒரு தேவ திட்டத்திற்காகத்தான் உனக்கு ஜீவனை கொடுத்தார், உன் வியாதியை சுகப்படுத்தினார். உன்னை ராஜ அரண்மனையிலே மோசஸை வளர்த்தது போல உன்னை வளர்த்திருக்கிறார். நீ அவருக்கு தேவை. பகுதி நேர ஊழியராக இருக்கலாம், இல்ல முழு நேர ஊழியர்களா இருக்கலாம். நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. இந்த செய்தி முடிவுல, ஏசப்பா நானா உங்களுக்கு தேவை, என்ன உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க ஐயா. உங்க கரத்தை ஏசப்பா பிடிப்பாருங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கு நான் தேவையா அப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். என் கண்ணீர் அவர் தொடச்சிட்டாரு, என் வியாதியை சுகப்படுத்திட்டாரு. என் வியாதியை சுகப்படுத்தின ஆண்டவர்கிட்ட நான் நன்றியா இல்லை, சந்தேகப்பட்டு மறுதளிச்சிட்டேன். என்னை தேடி அவர் வந்தாருங்க. அவரே தேடி என்னை வந்தார். என் கண்கள் முன்பாக தரிசனமானார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் அந்த ஜனங்களுக்கா பிரதிபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க முடிய விரும்புகிறேன். நான் யாருமே என்கிட்ட வரலைன்னு அழுதாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரு என்று சொல்லி அவர் கைகளை 27 வருடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுத்தேன். அவருடைய ஜாப்புக்காக. அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சுங்க, அதுக்கு என்னை எடுத்துக்கிட்டாருங்க. வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சும்மா தெருவில் நின்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சாட்சிகளை சொல்லணும், நான் ஆண்டவர் ருசி பார்த்த சாட்சியை சொல்லணும், எனக்குன்னு என் வாழ்க்கையில் இருக்கிற கதையை நான் சொல்லணும். யாராவது ஜோமனை வந்தா கையை வைக்கணும், பிசாசு முடியல வந்தா கையை வைக்கிற வேலை. ஆண்டவர் சோறு போடுறாருங்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாருங்க, என்னை கனப்படுத்துறாருங்க, என்னை வச்சு நிறைய பேரை சுகப்படுத்துறாருங்க. அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவன் கூட சொல்றாரு, நீ இயேசுவுக்கு தேவை, மோசஸ் ஆண்டவருக்கு தேவை, கழுது ஆண்டவருக்கு தேவை, ஒரு எஸ்தர் ஆண்டவருக்கு தேவை, ஒரு தேவரால் இயேசுவுக்கு தேவை, ஒரு டேவிட் கணேசன் இயேசுவுக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்றாரு, நீ இயேசுவுக்கு தேவை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்க கைகளை உங்களுடைய தேவைக்கு என்ன பயன்படுத்துங்க ஏசப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஏதோ அடியே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா போதும். இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் மோசஸோடு கூட பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா, நீ எனக்கு தேவை என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, ஹல்லேலூயா, அவனை பயன்படுத்தும்படி ஆண்டவரை அவனை கரத்தை பிடித்தீரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு தேவையப்பா. யாரெல்லாம் மோசஸ் போல உடைய கைகள்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவருடைய கரத்தை பிடித்தருள்வீரா. ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள
880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவனாகவே நான் வாழ்ந்து வந்தேன். சரியாக பைபிள் வாசிப்பது கிடையாது, சரியாக சர்ச்சுக்கு போனது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் நண்பர்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு போவது, இந்த மாதிரியான வாலிப நாட்களில் என்னென்ன பாவங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த பாவங்களெல்லாம் செய்து நான் வாழ்ந்து வந்தேன். நான் நன்றாக சம்பாதித்தேன். சம்பாதித்த பணங்கள் எல்லாத்தையும் நான் சினிமா பார்த்து தான் செலவழித்தேன். ஒரு வார இறுதி நாட்களில் கூட நான் நண்பர்களோடு சேர்ந்து 4 ஷோ கூட நான் படம் பார்ப்பேன். இந்த மாதிரி நான் படத்துக்கு அடிமையாகி ரொம்ப பாவத்துக்குள்ளாகி நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள். எனக்கு கிடைத்த மனைவியை பார்த்தீங்கன்னா அவள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல மணமகளை எனக்கு மனைவியாக ஆண்டவர் கொடுத்தார். அவள் மூலியமாக நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். என் மனைவி தான் எனக்கு நான் செய்யும் தவறுகளை எனக்கு சுட்டி காட்டி என்னை ஒரு நல்வழியில் நடத்த அவங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்க கூட ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நான் முதல்ல சர்ச்சுக்கே போக ஆரம்பித்தேன். அப்படி போகும்பொழுது அங்கே உள்ள செய்திகளை கேட்டு நான் ஆண்டவரோடு கொஞ்சம் நெருங்க ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது 2016ஆம் ஆண்டிலே நான் ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டேன். அந்த விபத்திலே கூட என்னுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த விபத்திலிருந்து ஆண்டவன் என்னை ஜீவனோடு காப்பாற்றினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த விபத்து நேரத்தில் எனக்கு தேவைப்பட்ட பண உதவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து என்னை காத்து கொண்டார். மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சுய பலத்தால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதற்காக நான் ஓடினேன். என்னுடைய பணத்தை எல்லாம் நான் அதற்காக செலவு செஞ்சேன். ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கணும்னு சொல்லி ஜெராக்ஸ் கடை வச்சேன். அதில் எனக்கு நஷ்டமாச்சு. என்னுடைய மனைவி கொண்டு வந்த நகைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து ஒரு கடனுக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். அந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 2020ஆம் ஆண்டு அந்த கொரோனா டயத்தில் நான் மிகவும் எனக்கு இப்படி ஒரு கடன் வந்தது என்றே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடனுக்குள்ளாக நான் தள்ளப்பட்டு ரொம்ப மனவேதனையில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நம்பிக்கை டிவியை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தான் டேவிட் கணேசன் அவங்க செய்தியை நான் முதலாக அப்பொழுது தான் கேட்டேன். அவர்கள் செய்திகளை கேட்கும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இயேசுவுக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நீ இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறாய் என்று அவங்க ஒரு செய்தியை கொடுத்தாங்க. அந்த செய்தியை கேட்கும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் அழுதேன். ஒரு வாரமாக எனக்கு அந்த செய்தியுடைய தாக்கம் என்னை விட்டு போகாதவாறு மனது ரொம்ப என்னை இதாக்கியது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்காக நீங்கள் எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கீங்கப்பா, என் ஜீவனை காப்பாற்றினீங்க, எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை முழுவதுமாக, ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முழுவதுமாக என்னை அவரிடத்திலே நான் அர்ப்பணித்தேன். அப்பொழுது அர்ப்பணித்த நேரத்திலே எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆன பணங்கள் எனக்கு கிடைக்க, அது கிளைம் ஆகி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த பணத்தை கொண்டு நான் எனக்குள்ளே இருந்த எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டு நான் முழுவதுமாக என் குடும்பத்தோடு
ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்லாமல் என்னை மாதிரி எவ்வளவோ பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். உங்கள் சுய பலத்தால் ஏதாவது சாதித்து விடலாம் என்று நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சாட்சியாக அமையும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களை நடத்துவார். என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா காலையில எந்திரிச்சோனே பாலில பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போட்டு கொடுப்பாங்களே, ஏன் எதுக்கு தெரியுமா? நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தா ஆகிறதுக்கு தான். அது போலதான் நம்ம ஜோமணி பைபிள் வாசித்தோம்னா ஏசப்பா அதோட ஸ்ட்ரென்த் தருவாங்க. இந்த ஸ்ட்ரென்த் எப்பயுமே குறையாது. இத பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். இதுக்கான ஆக்ஷன் கத்துக்கலாமா? வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருமணம் செய்யாமல் கடவுளுக்கு சேவை செய்வது அது ஒரு அப்பா ரொம்ப அவங்க கல்யாணம் கூட பண்ணாம ஊழியம் செய்யறாங்கப்பா அப்படின்லாம் சொல்றது ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம். கேட்கறதுக்கு அப்படிதானே இருக்கு. தியாகம் பண்ணி கல்யாணம் கூட செய்யாம ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செய்யறாங்கப்பா. திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பா என்று கேட்டால் அது சொன்னேன், பைபிள்ல அப்படிப்பட்ட எந்த ஒரு உபதேசமும் கிடையாது. மாறாக திருமணம் செய்யாமல் இன்னைக்கு சில சபைகள்ல இருக்கு. ஊழியக்காரர்கள் என்றால் திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கு அவங்க சில வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. 14:4 வெளிப்படுத்தின விசேஷம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுள்ள இவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை குறித்து எழுதியிருக்கு. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன தோணுது, ஓஹோ, ஒருவேளை அப்ப திருமணம் என்கிற ஒரு இணைப்பில இல்லாத பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்தா தோணும். அப்படிதானே இருக்கீங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், அவ்வளவுதான். திருமணம் செய்யாதவர்கள் அப்படிதான் இந்த வசனத்தை பார்த்தா இருக்கு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், பைபிளை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும்னா, ஓகே இந்த இடத்துல இப்படி இருக்கு, முழு பைபிள்ல இப்படிதான் சொல்லியிருக்கா. திருமணத்தை குறித்து பைபிள்ல ஆதியாகமம் முதல் பக்கத்துல ஏதாவது சொல்லியிருக்கா, 2வது பக்கத்துல ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி திருமணம் குறித்து ஒரு முடிவான இதுதான் திருமணத்தை பத்தி பைபிள் சொல்லுது அப்படிங்கிற ஒரு ஃபைனாலிட்டி கொண்டு வர்றதுக்கு பைபிள்ல ஒவ்வொரு பக்கத்திலும் இங்கே ஏதாவது திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கா, சாமுவேல்ல இருக்கா, நீதிமொழிகள்ல இருக்கா, சங்கீதத்துல இருக்கா, பிரசங்கில இருக்கா அப்படின்னு முழு பைபிள்ல திருமணத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் எல்லா ரெஃபரன்ஸும் எடுக்கணும். எல்லாத்தையும் ஜெபத்தோடு சேர்த்து கோர்வையாக படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு முடிவான உபதேசத்துக்கு வர முடியும். எங்கேயாவது ஒண்ணு எடுத்தோம்னா பல குழப்பங்கள் வந்துடும். இந்த வசனம் சொல்லுகிறது என்ன, கரைபடுவது அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா இப்பதான் நம்ம பார்த்தோம், எபிரேயர் 13:4 என்னன்னு பார்த்தோம், விவாகம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம், கனம் உள்ளதுன்னு இருந்துச்சு. அங்க அது ஏதோ கரைபடுறது குறைவானதுன்னு எழுதல. இன்னொரு வசனம் இருக்கு ரொம்ப தெளிவா, திருமணம் செய்யக்கூடாது, செய்யாமல் ஊழியம் செய்யறதுதான் ரொம்ப ஸ்பெஷல், அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு சொன்னா அது அந்த உபதேசம் எங்கே இருந்து வருகிறது, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல இருக்கு. 2வது வசனம் இருக்கு, விவாகம் பண்ணாதிருக்கவும், forbidding to marry. பிசாசின் உபதேசம்லாம் என்ன பைபிள்ல நிறைய இருக்கு. இந்த ஒரு லிஸ்ட்ல பவுல் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன, கல்யாணம் பண்ணாம நீ கர்த்தருக்குன்னு வாழ்றது அது ஒரு பெரிய காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் எங்கேயாவது கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, பயங்கர அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உபதேசம் நினைச்சிடக்கூடாது. இங்க என்ன எழுதிருக்கு,
வஞ்சிக்கிற ஆவிகள் இல்ல, வஞ்சிக்கிற ஆவினா என்னது? நல்ல ஆவி மாதிரியே தெரியும், பரிசுத்த ஆவியானவர் மாதிரியே இருக்கும். அப்ப திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்ய அது ஒரு அர்ப்பணிப்பு. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல இதுதான் எழுதியிருக்குன்னு சொல்லி போதிக்கும் போது அது பைபிள்ல பாக்குறோம் பிசாசின் உபதேசம். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி ஒரு உபதேசத்திற்கு கன்க்ளூஷன் வருவது? ஒரு டாக்டரினுடைய இதுதான் முடிவு, இதுதான் இந்த உபதேசம். பைபிள்ல என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு எடுத்து ஜெபத்தோடு எல்லாவற்றையும் சேர்த்து தியானிக்கும் போதுதான் ஒரு முழுமை கிடைக்கும். அந்த முழுமை என்ன? திருமணம் என்பது தேவனால் அமைக்கப்படுகிறது, அது கனம் உள்ளது, அது பண்ணாம ஊழியம் செய்யறது அப்படிங்கிற உபதேசம் பிசாசின் உபதேசம். இது எப்படி நான் சொல்றேன்? மொத்த பைபிள்ல யோசிக்கிறேன், எல்லா வசனங்களையும் சேர்த்து பார்க்கிறோம். அந்த ஒண்ணை மட்டும் எடுத்தா தப்பான ஒண்ணு கொண்டு வந்துடலாம். நகை போடக்கூடாதுன்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் பிடிச்ச முயலுக்கு என்ன செய்யலாம்? ஒரு காலை கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? 3 தானே இருக்குன்னு என்ன செய்யலாம்? காட்டலாம். ஆனா எத்தனை இருந்துச்சு? 4. மொத்தம் எல்லா காலையும் பார்க்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது. இன்னொரு இடத்துல பார்த்தா நகை போடலான்னு இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா மருந்து சாப்பிட தப்புன்னு ஒரு வசனம் இருக்கும். ஏன் அங்க இருக்கு? ஏன் அந்த இடத்துல சொல்லியிருக்கு? அப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு? இந்த மொத்த வசனங்களை சேர்த்து பார்க்காதனாலதான் இன்னைக்கு சபைகளிலே எத்தனையோ குழப்பமான உபதேசங்கள். உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பாவ இருளிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கி இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நம் வாழ்வில் ஏற்றி வைத்த அநேக மிஷனரிகளின் வாழ்க்கை காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பார்க்க உள்ளோம். இன்று நாம் பார்க்க போகும் மிஷனரியின் வாழ்க்கை தாமஸ் வாக்கர். அவரை பற்றி நாம் பார்ப்போமா? பண்ணை விளை பங்களாவிற்கென்று ஒரு விசேஷம் உண்டு. அது என்னவென்றால், அந்த பண்ணை விளை பங்களாவிற்கு செல்லும் யாவரும் தனியே திரும்பி வர முடியாது. உலகின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் பெற்றவராக தான் திரும்பி வர முடியும். ஏனெனில் அந்த பண்ணை விளை பங்களா உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டும் பங்களாவாக இருந்தது. அந்த பண்ணை விளை பங்களாவிற்கு உரிமையாளர் யார் என்றால் அவர்தான் தாமஸ் வாக்கர். அவர் இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு மிஷனரி பணியாற்ற இந்தியாவிற்கு வந்தவர். அவர் திருநெல்வேலியில் பண்ணை விளையை மையமாக கொண்டு திருநெல்வேலியின் அனைத்து கிராமங்களிலும் சுற்றி திரிந்து நடந்து மாட்டு வண்டிகளில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். பேராயர் ஸ்பர்ஜன் என்பவரின் துணையோடு மிஷனரி பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார். தன்னை சந்திக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவராகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறவராகவும் இருந்தார். அதனால் அவரை சந்தித்த யாவரும் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராகத்தான் திரும்ப முடியும். அதனால் திருநெல்வேலியில் இவரது காலத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது, ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. பண்ணை விளை கிராமம் செழித்தோங்கியது, ஒரு செழிப்புற்று காணப்பட்டது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்று வெளிச்சமடைந்து செழிப்புற்று காணப்பட்டது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அதனால் நிறைய திருச்சபைகள் எழும்பிற்று. நிறைய திருச்சபைகள் எழும்பியதும் அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைகளில் இணைந்தனர். திருச்சபையில் இணைந்த கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கையில் மாத்திரம் பெருகிக் கொண்டு இல்லாமல் இவரால் ஏற்றுக்கொண்ட அநேகர் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தனர். இதனால் அவர்களை கண்ட யாவரும் கிறிஸ்துவின் ஒளியண்டைக்கு வந்தனர். இதனால் திருநெல்வேலியில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது. ஏமி கார்மிக்கல் அம்மையாரின் ஊழியம் நிலைத்து நிற்க இவர் உறுதுணையாய் இருந்தார். அதன் விளைவாக எழுந்ததுதான் டோனாவூரில் அனாதை பிள்ளைகளின் ஆசிரமம். இவ்வாறாக அநேக மிஷனரிகளுக்கு உதவியாக, அநேக போதகர்களுக்கும் பேராயர்களுக்கும் உதவியாக தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். அதோடு மாத்திரமல்லாமல் அநேக நற்செய்தி கூட்டங்களின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் வளருகிறதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கி வந்தார். இவ்வாறாக நற்செய்தியாளராக, மிஷனரிகளின் மிஷனரியாக பணி செய்த இவர் திருநெல்வேலியின் வாக்கர் என அன்பாகவும் அழைக்கப்பட்டார். இவ்வாறாக அயராது உழைத்த திருநெல்வேலியின் வாக்கர் 1912ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் அண்டை சேர்ந்தார். இதை கேட்கும் அன்பரே, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழுகிறீர்களா அல்லது வெறுமனே கிறிஸ்தவர்களாக
பேரளவில் வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் யாருக்காகிலும் ஒருவருக்காகிலும் இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். பரலோகத்திற்கு நாம் செல்லும் போது நாம் ஆத்துமாக்களோடு செல்ல போகிறோமா அல்லது வெறும் கையை வீசிக்கொண்டு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். வேறு ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு தாமஸ் வாக்கர் தன்னை சந்தித்த யாவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவராக இருந்தார். இன்று நாம் இதே ஊரில் வாழ்கிற எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களும் வாலிப வயது அடைந்த உடனே அந்த தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ 3 பையங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்புகிறார். அவருடைய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த வந்து அவங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறாங்க. மூத்த மகன் வந்து அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளெல்லாம் உடைச்சி ஒரு சின்ன வீடு, சின்ன காய்ந்த கொப்புகளெல்லாம் வச்சு கிளைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி முடிச்சிடறாரு. அடுத்து 2வது மகன் அதை விட கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் பசுமையான ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டுறாரு. அவர் கட்டின வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சும்மா காய்ந்த இலைகளெல்லாம் வச்சு பச்சையான குச்சிகளெல்லாம் உடைச்சி அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. இப்படியாக 2 மகன்களும் கட்டிட்டாங்க. 3வது மகன் வந்து காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போதுல ஒரு பாறையான இடம் இருக்குது. அப்போ அந்த பாறையான இடத்து பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3வது மகன் டிசைட் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த பெரிய பாறையை அதை வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த பாறையில் இருக்கிற கல்களெல்லாம் பெயர்க்கிறார். பெயர்த்து ஒவ்வொரு கல்களையாக நல்லா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை நினைச்சிறாரு, கெட்டி முடிக்கிறார். கெட்டி முடித்த உடனே அவங்க அப்பா வந்து 3 மகன்களும் கெட்டின வீடை பார்வையிடுறதுக்காக வராங்க. மூத்த மகன் கெட்டின வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பார்க்குறக்கும் ரொம்ப நாள் இல்லை வந்து தங்கி வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அடுத்து 2வது மகன் கட்டியிருக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப காற்றடிச்சா அது வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த வீடு இருக்குது. 3வது மகன் கட்டின வீடை தான் போய் பார்க்கும்போதுல உண்மையாகவே அந்த வீடு வந்து நல்லா அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு வீடாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குது, அது வந்து நிலைச்சு நிற்கிற ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து 3வது மகனை வந்து பாராட்டுறார். இவன் தான் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி இவன் நடந்திருக்கிறான், இவன் தன்னுடைய நேரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து கல்லினால ஒரு வீடை கட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. பாராட்டின பிறகு அவனுக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாத்தையும் நிறைய அவனுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ வெளிநாடுக்கு போய் நீ நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மூத்த 2 மகனும் தன்னுடைய உடல் உழைப்பை ரொம்ப கொடுக்காம அவங்க வந்து சும்மா ஏனோதானோ சொல்லி அவங்க வீடை கட்டுறதுனால இவங்களுக்கு வந்து எந்த காசு கொடுத்தாலும் இவங்க பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க, இவங்க தூங்கியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தான் நினைச்சுறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3வது மகன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த வேலை பார்க்குற அவனுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்தி உயர்ந்த அளவுக்கு அவர் முன்னேறாரு. இது சாதாரண ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயது வந்து நல்ல கடினமாக உழைக்க வேண்டிய வயது. நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்களை வீணடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளையும் நம்ம பயன்படுத்தாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கிற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சிரும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நான் ரெவரண்ட் எம்ஜே என் டுனாமிஸ் மலேசியா தேசத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Amen. விசேஷமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திருச்சியில மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் நடக்கவிருக்கின்ற வாலிபர் எழுப்புதல் முகாம், இது குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாஸ்டர்கள், பெற்றோர்கள், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் 1 லட்சம் வாலிப பிள்ளைகளை, ஆண் பெண் என்று இருப்பாளர் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இணைத்து ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தேவ திட்டத்தை கொண்டு வரும்படியாய், அசைவை கொண்டு வரும்படியாய், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் சகோதரர் மோகன் சி லாசர் அவர்களும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களும் மிகவும் தரிசனத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளிலும் இப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது. அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகினால அடுத்த மாதம் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, ஜெபம் பண்ணுங்க. கூடுமானால் உங்களுடைய பண நிதியிலையும் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயமாக தமிழ் தேசத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமா இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு எழுப்புதல், ஒரு ஆழமான கிரியைகளை செய்வார் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகினால உங்களை ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படியாக, உங்க பிள்ளைகளை பங்கு கொள்ள நீங்கள் அனுப்பும்படியாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமாய் இந்த கூட்டத்தில் பெரிய சாட்சிகளை நாம் கேட்போம். தேவனுடைய மகத்தான கிரியைகளை நம்ம பார்ப்போம். தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். Amen. 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 God bless you. Amen.